பராந்தக சக்கரவர்த்திக்கு 3 புதல்வர்கள் உண்டு. இவர்களில் வீராதி வீரனாக விளங்கியவர் மூத்த புதல்வனாகிய ராஜதித்யன் அப்படிங்கிறவர் தான். பயங்கர வீரன். வடநாட்டு படையெடுப்பை எதிர்பார்த்து ராஜதித்யன் திருமுனைப்பாடி நாட்டில் பெரும் படையோட பல காலம் தங்கியிருந்தான். சைன்யம்னு கூட சொல்லுவாங்க படைக்கு. அப்போ தன் தந்தையுடைய புகழ் உலகம் ஃபுல்லாக பரவணுங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் வீரநாராயண ஏரியை அவர் எடுத்தார். அதுதான் வீராணம்னு சொல்கிறோம். இப்போ சென்னைக்கெல்லாம் தண்ணி அங்கேருந்து தான் வருது. அந்த மாதிரி அரசர்கள்லாம் பெரிய பெரிய கோவில் கட்டினது, பெரிய கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணைன்னு நம்ம படிக்கிறோம். அணை கட்டினது, அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்மளை மக்களை பாதுகாக்குது. அன்றைக்கி மக்கள் தொகை ரொம்ப கம்மி, சொல்லிக்கிற அளவுக்கு மக்கள் தொகை இல்லை. அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடியே பாரதத்தில் மக்கள் தொகை 30 கோடி தான். மகாகவி பாரதியார் சொல்லுவார், 30 கோடி முகமுடையார்னு சொல்லுவார். இன்றைக்கி 140 கோடி. அதாவது 30 கோடிங்கிறது இப்போ ஒரு 100 வருஷம் முன்னாடி. இந்த சோழ சரித்திரம்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போல்லாம் பெரிய மக்கள் தொகை இருந்திருக்காது. எல்லா இடமும் காடுகள் தான். ஆனால் கூட அரசர்கள் அங்கங்கே குளம், ஏரி இப்படி வெற்றத்தில் ஒரு ஆர்வமாக இருந்தாங்க. மழை மும்மாரி பெய்யணும்னு சொன்னால் கூட அந்த வந்த மழையை பாதுகாக்கிறதுல கவனமாக இருந்தாங்க. நான் இருந்த ஊரில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குளம், பின்பக்கம் அந்த பக்கம் ஒரு குளம், அப்படி 3-4 குளம், 2 வாய்க்கால், ஒரு ஆறு, இத்தனை இருந்தது. இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நீர்நிலைகளை பாதுகாக்கவும் மேற்கொண்டு நீர்நிலைகளை உருவாக்கும் போது தான் ஒரு நாடு, ஒரு உலகம் நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டால், உலகத்தில் தண்ணி நிறையா இருக்கிறதா நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் 90% மேலே தண்ணி உப்பு தண்ணி தான், கடல் தண்ணி தான். நல்ல தண்ணி கிடைக்கல. ஒரு காலத்தில் தண்ணிக்குன்னு போர் வந்தாலும் வரும். அப்போ அந்த தண்ணியை பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். அப்போ அரக்கோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய தக்கோலம்ங்கிற இடத்துல சோழ சைன்யத்துக்கும் ராஷ்டிரகூட படையினருக்கும் பயங்கரமாக போர் நடந்துச்சு. அந்த போரில் இவன் அற்புதமாக ராஜதித்யன் போர்க்களத்தில் அருமையாக வெற்றி பெற்ற பிறகு உயிர் திறந்துடுறான், வீர சொர்க்கம் அடைகிறான். அதுவும் எப்படி, யானை மேலே இருந்தே இறந்து போகிறான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபராஜிதவர்மன்னு பல்லவ மன்னன் ஒருத்தன் யானை மேலே இருந்து இறக்குறான். அந்த மாதிரி இவனு இறந்ததுனால ஆனை மேல் துஞ்சிய தேவன் அப்படிங்கிற பேர் இன்றைக்கும் கல்வெட்டில் நம்மளால் பார்க்க முடியுது. ராஜதத்திரம் வரைக்கும் இறக்காமல் இருந்திருந்தால் அவனை பராந்தக சக்கரவர்த்திக்கு பிறகு சோழ சிம்மாசனத்துடைய ராஜாவாக கட்டாயம் ஆகியிருப்பான். அவனுடைய சந்ததிகள் தான் அவனுக்கு பின்னாடி முறைப்படி சோழ நாட்டில் பட்டத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனால் இளவரசன் ராஜதித்யன் பட்டத்துக்கு வராமலும் சந்ததி இல்லாமலும் இறந்துட்டனால இவனுடைய இளைய சகோதரர் கண்டராதித்த தேவர் தந்தையோட விருப்பத்துக்கு ஏற்ப ராஜகேசரி பட்டத்தோட சிங்காசனம் ஏறுறார். இவர் தனது தந்தையும் பாட்டனையும் போலவே சிவபக்தி உடையவர். அத்தோட தமிழ் அன்பு மிக்கவர். தமிழ் மேலே பற்று அதிகம். உண்மையில் இவருக்கு ராஜ்யம் ஆளுவதில் அவ்வளவு சிரத்தை கிடையாது. ஆலய வழிபாட்டிலும் தமிழ் இன்பத்திலும் அதிகமாக ஈடுபட்டிருந்தார். மகான்களாகிய நாயன்மார்கள் பின்பற்றி சிவபெருமான் துதிப்பாடல்களை பாடினார். திருவிசைப்பா என்று வழங்கும் இப்பாடல்கள் கடைசி பாட்டில் இவர் தம்மை பற்றியே ஒரு பாட்டு சொல்லியிருக்கார். சீரான் மல்கு தில்லை செம்பொன் அம்பலத்தாடி தன்னை காரார் சோலை கோழி வேந்தன் தஞ்சையர் கோன் கலந்த ஆராவின் சொற்கண்டராதித்தன் அருந்தமிழ் மாலை வல்லார்
பேரா உலகிற் பெருமையோடும் பேரின்பம் எய்துவரே. சீரான் மல்கு தில்லை செம்பொன் அம்பலத்தாடித் தன்னை காரார் சோலை கோழிவேந்தன் தஞ்சையர்கோன் கலந்த ஆராவின் சொற்கண்டராதித்தன் அருந்தமிழ் மாலை வல்லார் பேரா உலகிற் பெருமையோடும் பேரின்பம் எய்துவரே. விஜயபாலனுக்கு பிற்பட்ட சோழ மன்னர்கள் பழையாறிலையும் தஞ்சையிலும் வசித்த போதிலும் பூர்வீக சோழ தலைநகர் உறையூர் என்னும் இடத்த அந்த பாத்தியத்தை விடலை. பாத்தியன்னா அதோட உரிமையை விட்டு கொடுக்கல. உறையூருக்கு இன்னொரு பேர் கோழி என்பதாகும். ஆகையினால் சோழ மன்னர்கள் தங்களை கோழி வேந்தர் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க.